சனிப்பெயர்ச்சி 2025 மார்ச் 29. இந்த சனி பகவானுடைய பெயர்ச்சி திருக்கணித பஞ்சாங்க முறைப்படி கும்பராசியில் இருக்கக்கூடிய சனி பகவான் மீனராசிக்கு பெயர்ச்சாகிறார். அதாவது கும்பராசியில் பூரட்டாதி நட்சத்திரம் 3ஆம் பாதத்திலிருந்து 4ஆம் பாதத்துக்கு, மீனராசியில் இருக்கக்கூடிய பூரட்டாதி நட்சத்திரம் 4ஆம் பாதத்துக்கு பெயர்ச்சாகிறார். உங்கள் சுய ஜாதகத்தில் சனி தசை, அஷ்டம சனி, ஏழரை சனி இந்த மூன்றும் நடக்கக்கூடியவர்களுக்கு மட்டும் இந்த சனி பகவானுடைய வைப்ரேஷன் நல்லாவே தெரியும். அதாவது மாற்றங்கள் உங்களுக்கு நல்லாவே தெரியும். சனீஸ்வர பகவானை பொறுத்த வரைக்கும் 12 ராசி கட்டங்களை ஒரு முறை சுற்றி வர்றதுக்கு 30 வருடங்கள் எடுத்துக்கும். இந்த 30 வருடத்தில் அஷ்டம சனியாக 2.5 வருட காலங்கள், ஏழரை சனியாக 7.5 வருட காலங்கள், இந்த 10 வருட காலங்கள் மட்டும்தான் சனி பகவானுடைய தலையீடு அதிகமாக இருக்கும். அதாவது அவருடைய பங்களிப்பு இதில் அது உங்கள் சுய ஜாதகத்தை பொறுத்து முதல் சுற்று, 2வது சுற்று, 3வது சுற்று. முதல் சுற்று கடுமையான கஷ்டங்களை கொடுக்கும். 2வது சுற்று, அதாவது முதல் சுற்று 30 வருடத்துக்குள்ளே வரும், 30 வயசுக்குள்ளே வரும், அது முதல் சுற்று. 2வது சுற்று 30-32 வயசுக்கு மேலே யாருக்கு வந்தாலும் 60 வயசுக்குள்ளே வந்தால் அது செகண்ட் ரவுண்டு, அது பொங்கு சனி. 60 வயசுக்கு மேலே வரக்கூடிய 3வது சுற்று. 3வது சுற்று உடல்நிலையை பாதிக்கக்கூடிய சனி பகவான். அந்த 3வது சுற்றில் உடல்நிலை பாதிக்கும். 3வது சுற்றுக்கு மேலே, அதாவது 90 வயசுக்கு மேலே சனி உங்களை டிஸ்டர்ப் பண்ணவே மாட்டார். எதுலேயுமே சனியோட பிடியில் நீங்கள் இல்லை அப்படின்னு எடுத்துக்கலாம். 90 வயசுக்கு மேலே உங்கள் சுய ஜாதகத்தில் ஆயுள் காரகன், சனி பகவானும் ஆயுள் காரகன் சொல்லுவாங்க. உங்கள் சுய ஜாதகத்தில் 8ஆம் அதிபதியும் சுபத்துவமாக இருந்தால் 100, அதை ப்ளஸ்ஸு கூட தாண்டவங்க ஒரு சில பேர் இருக்காங்க. இப்போது இந்த காலகட்டத்தில் உணவு பழக்க வழக்க முறைகளில் இந்த உடல்நிலை 3வது சுற்றிலே எல்லாமே முடிஞ்சு போகுது. சனி பகவானை பொறுத்த வரைக்கும் 30 வருடத்தில் 10 வருடங்கள் மட்டுமே உங்களை டிஸ்டர்ப் பண்ணுவார். அது உங்கள் சுய ஜாதகத்தில் நல்ல தசைகள் நடந்தால் நல்ல பலன்கள், தீய தசைகள், அதாவது கெடுபலன் செய்யக்கூடிய தசைகள், அவயோக தசைகள் நடந்துச்சுனாக்கா அவயோக பலன்கள். இப்படி தான் இருக்கும் சனி பகவான் கொடுக்கக்கூடிய பலன்கள். மீன ராசியில் இருக்கக்கூடிய சனி பகவான் 3ஆம் பார்வையாக ரிஷப ராசியையும், 7ஆம் பார்வையாக கன்னி ராசியையும், 10ஆம் பார்வையாக தனுசு ராசியும் இந்த 3 இடங்களில் பார்க்குறார். ஆனால் சனி பகவானுக்கு 7ஆம் பார்வை அப்படிங்கிறது பலம் குறைந்த பார்வை தான். இந்த சனி பகவானுடைய பெயர்ச்சியை பொறுத்த வரைக்கும் உங்கள் சுய ஜாதகத்தில் ரிஷபராசியில் ஏதாவது கிரகங்கள் இருந்தால் அந்த கிரகங்கள் இயக்கப்படும். அதே கன்னிராசியில் அந்த கிரகங்கள் இருந்தாலும் அந்த கிரகத்துடைய காரகத்துவம் இப்போ வேலை செய்ய ஆரம்பிக்கும். அதே மாதிரி தனுசு ராசியில் என்ன கிரகம் இருக்குன்னு பாருங்கள், அந்த கிரகத்துடைய காரகத்துவம் இப்போ வேலை செய்ய ஆரம்பிக்கும். உங்களுக்கு 7.5 சனி நடந்தாலோ இல்லை 7.5 சனி நடக்கலை, அஷ்டம சனி நடந்தாலோ, அப்படி இல்லை அஷ்டம சனியும் நடக்கலை அப்படின்னாலும், யாராக இருந்தாலும் சரி, எந்த ராசிக்காரர்களாக இருந்தாலும் அந்த ராசிக்காரர்களுக்கு அந்த 3 இடத்துல இருக்கக்கூடிய கிரகங்களுடைய செயல்பாடுகள் இந்த 2025 இந்த சனி பெயர்ச்சிக்கு பிறகு உங்களுக்கு கிடைக்கும். ஏன்னா கர்மக்காரகன் சொல்லக்கூடிய சனி பகவான் உங்கள் சுயஜாதக அடிப்படையில் என்ன கர்ம அடிப்படையில் நீங்கள் என்ன வேலை கொடுத்துருக்கீங்களோ அவருக்கு அந்த வேலை செய்ய வரார். அதாவது அதை திருப்பி கொடுக்க வரார். ஒரு நல்ல கர்மா அனுபவிக்கக்கூடிய நபர்களாக இருந்தால் அந்த நல்ல கர்மாவை 7.5 சனி, அஷ்டம சனி, சனி தசை இது நடக்குது அப்படின்னாக்கா அந்த கர்மாவை கொடுக்கறதுக்காக வராரு அப்படின்னு அர்த்தம். அப்போது இந்த குலதெய்வங்கள், நீங்கள் இஷ்ட தெய்வங்கள், வீட்டில் இருக்கக்கூடிய நீங்கள் வணங்கக்கூடிய தெய்வங்கள் எல்லாமே ஒதுங்கிக்கும். சனி பகவான் வந்த பிறகு சனி பகவான் கொடுக்கக்கூடிய பலன்கள் தான் எல்லாமே. இப்போது சனி தசை நடந்தாலும் சரி, 7.5 சனி நடந்தாலும் சரி, அஷ்டம சனி நடந்தாலும் சரி, டோட்டலாகவே உங்களுக்கு சனி பகவான் தான் கொடுக்கும். அந்த 7.5 வருஷமும் சனி பகவான் தான் கொடுக்கும். 19 வருடங்கள் சனி தசை நடந்தாலும் அந்த சனி தசை தான் அந்த பலன்களை கொடுக்கும். இடையில ராகு கேது பெயர்ச்சி, குரு பெயர்ச்சி, சனி பெயர்ச்சியே நடந்தால் கூட, இப்போ சனி தசை நடக்குது ஒருத்தருக்கு, எந்த சனி பெயர்ச்சி வந்தாலும் சரி, குரு பெயர்ச்சி வந்தாலும் சரி, ராகு கேது பெயர்ச்சி வந்தாலும் சரி, எந்த பெயர்ச்சிகளும் உங்களுக்கு சரியான பலன்களை கொடுக்காது. இப்போ கோச்சார ரீதியாக ஒரு குரு பயிற்சி ஆகிறான்னு வச்சிங்களேன், உங்கள் சுய ஜாதகத்தில் குரு பகவான் நல்லா இருந்துச்சுனாக்கா நல்ல பலன்கள், அது கூட கம்மியாக தான் கிடைக்கும். அதே ராகு கேது பயிற்சி, அது என்ன அடிப்படையில் இருக்கோ, என்ன வீட்டில் இருக்கோ, அதுக்கு மட்டும் நிறைய விதிவிலக்குகள் உண்டு இந்த ராகு பகவானுக்கு மட்டுமே. அப்போ அந்த ராகு கேது பயிற்சியில் இந்த சனி பகவான் தான் கொடுக்கும் அந்த பலன்களை, இல்லைனா கம்மி பண்ணி கொடுக்கும் அதிகபட்சமாக. எல்லா கிரக பயிற்சிகளும் சனி தசை நடக்கக்கூடிய நபர்களுக்கும், 7.5 சனி நடக்கக்கூடிய நபர்களுக்கும், அஷ்டம சனி நடக்கக்கூடிய நபர்களுக்கும் பலன்களை கொடுக்குமா அப்படின்னாக்கா
அதனுடைய பயிற்சிகள் பெரிய மாற்றங்களை கொடுக்காது. விருச்சிக ராசி விசாக நட்சத்திரம், அனுச நட்சத்திரம், கேட்டை நட்சத்திரம், இந்த 3 நட்சத்திரங்களுக்கு சனிப்பெயர்ச்சி இந்த 2025 மார்ச் 29 சனிப்பெயர்ச்சி அப்படின்னாக்கா அது ஜனவரி மாதத்துலேருந்தே பலன் கொடுக்கும் அப்படின்னு நான் நிறைய வீடியோவில் நான் சொல்லியிருக்கிறேன். இது 5ஆம் இடத்துக்கு பயிற்சி ஆகுது சனி பகவான். இந்த விருச்சிக ராசிக்கு 5ஆம் இடத்துல பயிற்சி ஆகுதுன்னாக்கா பெருசாக கெடுபலன்கள் செய்யக்கூடிய இடம் இல்லை. ஏன்னா 5 அப்படிங்கிறது பூர்வ புண்ணியஸ்தானம். அந்த இடத்துல சனி பகவான் இருக்கிறது நல்லதா அப்படின்னாக்கா நல்லதுன்னே சொல்லலாம். ஏன்னா சனி பகவானுக்கு நட்பு கிரக வீடு, குருவுடைய வீடு. இப்போ சனி பகவானுடைய பார்வையும் குரு மேலே இல்லை. சனி பயிற்சியான உடனே குரு பயிற்சி ஒரு 1.5 மாதத்தில் ஆயிடுது. பெருசாக பாதிப்புகள் கிடையாது இந்த விருச்சிக ராசிக்காரர்களுக்கு. எதெல்லாம் உங்களுக்கு நல்ல பலன்களை கொடுக்கும், கெடு பலன்களை கொடுக்கும், பார்வை மூலயமா எப்படி இருக்கும்? மீன ராசியில் இருக்கக்கூடிய சனி பகவான் 3ஆம் பார்வையாக உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்தை பார்வை செய்கிறார். சனி பகவானுடைய 7ஆம் பார்வை அதுக்கு கொஞ்சம் பலம் கம்மி தான். இந்த 7ஆம் பார்வைக்கு அந்த 7ஆம் பார்வை அப்படிங்கிறது லாபஸ்தானத்துக்கு 11ஆம் இடத்துக்கு பதிவாகிறது. அதுவும் இல்லாமல் 10ஆம் பார்வை அப்படிங்கிறது உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்துல. இந்த 2ஆம் இடம் அப்படிங்கிறது பொருளாதாரத்தை சொல்லக்கூடிய இடம், குடும்பஸ்தானத்தை சொல்லக்கூடிய இடம். ரொம்ப வலுவான பார்வை எது அப்படின்னாக்கா 3ஆம் பார்வை. இந்த சனி பகவானுடைய 3ஆம் பார்வை அப்படிங்கிறது உங்கள் ராசிக்கு 7ஆம் இடம் இல்லையா, கலத்திர பாவம். அந்த கலத்திர பாவத்தை சனி பகவான் பார்க்கறது திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் கொஞ்சம் காலதாமதத்தை ஏற்படுத்தும். உடல் நலத்தை கொஞ்சம் பிரச்சனைகளை கொடுக்கும். அடிக்கடி மருத்துவ செலவு அது இது. நெகட்டிவாக சொல்கிறேன்னு நினைக்காதீங்க. சனி பகவானுடைய பார்வை அப்படிங்கிறது அது எந்த இடத்த பார்க்குதோ அந்த இடத்துல இருக்கக்கூடிய கிரகங்களை தூண்டும், இல்லைனா அந்த இடத்தோட ஆதிபத்தியத்தை தூண்டும். கெடுக்கும் சொல்லலாம். தூண்டும்னாக்கா அது கெடுக்கும். அதிகபட்சமாக அந்த பார்வைக்கு அந்த பேர் தான் கெடுக்கும். அது தூண்டும் அப்படிங்கிறத விட கெடுக்கும் சொல்லலாம். இந்த சனி பகவானுடைய பார்வை இருக்கு இல்லையா, அந்த இடத்துல ஒரு கிரகம் இருந்து உங்களுக்கு தசை பண்ணிச்சுனாக்கா அந்த கிரகத்துடைய ஆதிபத்தியத்தை தூண்டும். அது நல்ல ஆதிபத்தியமா கெடுபலன் செய்யக்கூடிய ஆதிபத்தியமா அந்த தசையை பொறுத்து, உங்கள் சுய ஜாதகத்தில் அந்த தசையை பொறுத்து படிக்கக்கூடிய காலங்களில் இந்த விருச்சிக ராசியில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு. ஏன்னா அர்த்தாஷ்டம சனி முடிஞ்சு போச்சு. இப்போ அஷ்டம சனியும் கிடையாது, 7 சனியும் கிடையாது. அப்போ சனி பகவானுடைய பயிற்சி அப்படிங்கிறது பெருசாக உங்களை டிஸ்டர்ப் பண்ணாது. நீங்கள் உங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னாக்கா சுய ஜாதகத்தை மட்டும் பார்க்கணும், தசாபுத்தி மட்டும் பார்க்கணும், அவயோக தசைகள் நடக்குதா மட்டும் பார்க்கணும். தசைகள் சரியாக இருந்துச்சுனாக்கா இந்த சனி பகவானுடைய பார்வை அப்படிங்கிறது பெருசாக டிஸ்டர்ப் பண்ணாது. ஏன்னா 7ஆம் பார்வையாக 11ஆம் இடத்தை பார்க்குறது, 7ஆம் பார்வைக்கு எப்பவுமே ரொம்ப பலம் கம்மி. சனி பகவானுடைய பார்வை அது பெருசாக அங்கே அந்த கிரகம் அங்கே இருக்கக்கூடிய கிரகத்தை உங்கள் சுய ஜாதகத்தில் 11ஆம் இடத்துலேருந்து ஒரு தசை பண்ணுது, ஒரு கிரகம் தசை பண்ணுது, தற்சமயம் பண்ணிட்டு இருக்கு அப்படின்னாக்கா அந்த கிரகத்தோடைய கெடுபலன்களை அதிகமாக கொடுக்காது, நல்ல பலன்களை கொடுத்துரும். லாபஸ்தானம் இல்லையா, அந்த பார்வை அப்படிங்கிறது சிறப்புன்னு சொல்லிக்கலாம். 3ஆம் பார்வை அப்படின்னாக்கா 7ஆம் இடம். இப்போ படிப்பெல்லாம் முடிச்சுட்டு வேலை வாய்ப்பு தேடுறீங்க, வெளிநாட்டுக்கு வேலை வாய்ப்பு தேடினாலும் சரி, இல்லை புதுசாக வேலை வாய்ப்பு தேடக்கூடிய நபர்களுக்கு சரி, குருவுடைய பயிற்சி உங்களுக்கு சிறப்பாக இருக்குது 2025. அதுக்கப்புறம் அந்த சனி பயிற்சிக்கு பிறகு 2026 குரு பயிற்சி உங்களுக்கு சிறப்பு அப்படின்னு சொல்லிக்கலாம். எல்லாமே அந்த கிரக பயிற்சிகள் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு சனி பகவானுடைய பயிற்சியும் சிறப்பு. இதற்கு அடுத்து 3 வருட காலங்களுக்கு குருவுடைய பயிற்சியும் சிறப்பு. அப்போ இந்த சனி பயிற்சி அப்படிங்கிறது 5ஆம் இடத்துல இருக்கும்போது பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் இருக்கிற வரைக்கும் பயப்பட தேவையில்லை, ஒரு நல்ல ஒரு பலன்கள் தான். சனி பகவானுடைய குறுக்கிடல் எதுவும் இல்லை, டிஸ்டர்பன்ஸ் எதுவுமே கிடையாது, தசாபுத்தி மட்டும்தான். பார்க்கக்கூடிய பார்வை அந்த இடத்துல ஒரு கிரகம் இருந்து தசை பண்ணிச்சுன்னா அதுக்கு மட்டும் பலன்கள் பார்ப்போம். இந்த இடத்துல குரு இருந்தாலோ இல்லை செவ்வாய் இருந்தாலோ கொஞ்சம் காலதாமத திருமணத்தை ஏற்படுத்தும் உங்கள் ராசிக்கு. அது மட்டும் இல்லாத இந்த 3 இடத்துல இருந்தாலும் இப்போது கொஞ்சம் திருமண ரீதியாக நீங்கள் முயற்சி பண்ணுறீங்க அப்படின்னாக்கா அந்த திருமணத்தை கொடுத்துரும். திருமணத்துக்கு எந்த ஒரு ப்ராப்ளம் இருக்காது. இது வரைக்கும் ரொம்ப நெருக்கடி கொடுத்துட்டு வந்தது திருமண ரீதியாக, தசை சரியில்லை, 7ஆம் அதிபதியாக மறைஞ்சிருக்காரு, 6, 8, 12 போய் மறைஞ்சிருக்காரு, அந்த தசைங்கிறது கொஞ்சம் காலதாமத திருமணத்தை ஏற்படுத்து இல்லையா, அந்த திருமணத்தை கொடுக்காது. எந்த தசை நடந்தாலும் சரி 2ஆம் அதிபதியும் 7ஆம் அதிபதியும்
மறைவு ஸ்தானங்களில் இருந்தால் லேட் ஆகிடும் திருமணம். இப்போ லேட் ஆகக்கூடிய திருமணம் எல்லாம் வந்து சீக்கிரமாக நடக்க ஆரம்பிக்கும். உடனே வந்து வரன் கிடச்சி திருமணத்தை கொடுத்துரும். திருமணமாகி குழந்தை பாக்கியம் இல்லைன்னாக்கா அதுக்கும் வந்து உங்களுக்கு நல்ல ஒரு பாசிட்டிவான பதில் வந்துடும். குழந்தைங்க இருக்குன்னு வச்சிங்களேன், செலவினங்கள் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். அது வந்து சுப செலவுகளாக மாற்றி கொள்ளுங்கள். ஏன்னா 5ஆம் இடத்துல பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் பசங்களுக்காகவே செலவு இருக்கும். இந்த 2.5 வருஷமும் பார்த்தீங்கன்னா குழந்தைகள் இருந்துச்சுன்னா அவங்களுக்காக செலவு, படிப்பு செலவு, வண்டி வாகனம் வாங்கி கொடுக்கறது, வண்டி வாகன சேர்க்கை, அது மாதிரியான செலவுகளை கொடுக்கும். ஏன்னா சுகஸ்தானாதிபதினு சொல்லக்கூடியவர் இவர் பெருசாக கெடுபலன்களை செய்யாது இந்த 5ஆம் இடத்துல இருக்கிற வரைக்கும். ஏன்னா 3 கூடைய கிரகம் நன்மையை செய்யாது. 3ஆம் அதிபதி அவரோட வீட்டிலேருந்து 3ஆம் இடத்துக்கு மறைஞ்சிட்டார் இந்த சனி பகவான். அப்போ கெடுபலன்கள் சொல்கிற அளவுக்கு இல்லை. கிட்டத்தட்ட உங்களுக்கு தசாபுத்தி நல்லா இருந்துச்சுனாக்கா சிறப்பு அப்படின்னே சொல்லிக்கலாம். இந்த விருச்சிக ராசிக்காரர்களுக்கு ரொம்ப லேட்டாக திருமணம் பண்ணுறீங்க, 30-32 வயசுக்கு மேலே ஆயிடுச்சுனாக்கா திருமணத்தை கொடுத்துரும். திருமண ரீதியாக ப்ராப்ளம் வராது. வேலை வாய்ப்பு, ஒரு வேலை மாற்றணும்னு நினச்சிங்கன்னா இப்போ மாற்றலாம். இப்போ இடம் மாற்றங்கள் கிடைக்கும். அரசாங்க ஊழியர்களாக இருந்தாலும் சரி, தனியார் துறையில் நீங்கள் வேலை பார்க்கக்கூடிய நபர்களாக இருந்தாலும் சரி, இந்த இடம் மாற்றங்கள் கண்டிப்பாக வரும். திடீர்னு இடம் மாற்றம், அதை சேஞ்சஸ் ஆகும். அது வந்து பாசிட்டிவாக தான் இருக்கும். வேலை போச்சு எனக்கு கஷ்டப்படுறேன் அப்படின்னு இருக்காது. தசாபதி நல்லா இருந்துச்சுனாக்கா உங்களுக்கு வந்து ப்ரொமோஷன் கிடைக்கும். நல்ல ஒரு எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகும். அந்த டைமில் வீடு கட்டக்கூடிய அமைப்பு ஒரு சில பேருக்கு கொடுக்கும். சனியுடைய பார்வை இந்த 3 இடங்கள் பார்க்குது இல்லையா, இந்த இடத்துல செவ்வாய் இருந்துச்சுனாக்கா ப்ராப்பர்ட்டி ரீதியாக யோகத்தை கொடுக்கும். குரு இருந்துச்சுனாக்கா பொருளாதார வரவு இந்த காலகட்டங்களில் கொடுக்கும். அதாவது சனி பகவானுக்கு நட்பு கிரகம் இருந்து தசை பண்ணாலோ, நட்பு கிரகம் இருந்துச்சுனாக்கா ஒரு நல்ல பலன்களை கொடுத்துரும். அந்த கிரகத்துக்கு உண்டான காரகத்துவத்தில் பகை கிரகம் இருந்ததுன்னு வச்சிங்களேன், சூரியன் இருந்தாலோ இல்லை ராகு இருந்தாலோ இல்லை கேது இருந்தாலோ இது மாதிரியான கிரகங்கள் இருந்துச்சுனாக்கா அதுக்குண்டான பலன்களை கொடுக்கும். கெடுபலன்கள், அதாவது கெடுபலன்கள் வராது. தொழில் ரீதியாக ஒரு இடத்த மாற்ற வச்சு கொஞ்சம் கஷ்டப்பட வச்சு உடனே பிக்கப் ஆகும். நல்லாயிருக்கும் அந்த தொழில். ஏன்னா ஆரம்பத்தில் ரொம்ப கடினமாக இருக்கும் அந்த தொழில் இல்லை வேலை எதுவாக இருந்தாலும் சரி. ஒரு இடத்துக்கு வேலை செய்ய போகிறீங்க, புதுசாக ஒரு இடத்துக்கு வேலை செய்ய போகிறீங்கனாக்கா அங்கே கொஞ்சம் நெருக்கடி இருக்கும். ஆனால் அது பார்த்தீங்கன்னு வச்சிங்களேன், அந்த இடத்துக்கு நீங்களே வந்து தலைவராகிறதும், நீங்களே வந்து போஸ்டிங் நல்ல ஒரு போஸ்டிங்கில் உட்கார்றதும் அது மாதிரியான அமைப்புகளை கொடுக்கும். செவ்வாய் இருந்தது, அதுமாரி பகை கிரகம்னு சொல்லக்கூடிய செவ்வாய் இருந்தது. இப்போ திருமணத்துக்காக வீட்டில் முயற்சி பண்ணிட்டு இருக்கீங்க, திருமணம் நடக்கும். உங்கள் பசங்களுக்கு திருமணம் பண்ண பார்த்துட்டு இருக்கீங்கன்னா திருமணம் கூடி வந்துடும். அதாவது சுப விசேஷங்களை அதிகமாக கொடுக்கும். இல்லை பசங்களுக்கெல்லாம் திருமணம் ஆகிப்போச்சு, ஒரு வீடு கட்டணும்னு ரொம்ப நாளாக ஆசைனாக்கா இப்போ வந்து வீடு கட்ட ஒரு யோகத்தை கொடுக்கும். அதுவும் இல்லாத ப்ராப்பர்ட்டி சேர்க்கை, மனையே இல்லை எதுவுமே இல்லைங்க, ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்கி போகணும்னு எண்ணம், அதுக்குண்டான முயற்சிகளை இந்த காலகட்டங்களில் எடுக்கலாம். இது மாதிரியான அமைப்புகள் இந்த சனிப்பெயர்ச்சியானது கொடுக்கும். 5ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சனி பகவான், இந்த சனி பகவானை பொறுத்த வரைக்கும் பார்வை மூலமா இந்த மாதிரியான பலன்களை கொடுத்தாலும் 5ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சனி பகவானுடைய பலன்கள் எப்படி இருக்கும் அப்படின்னாக்கா, ஒரு 50 வயசுக்கு மேலே இருக்கிறீங்க அப்படின்னா உங்களுடைய பசங்களுக்கு நல்லா இருக்கும் வளர்ச்சி. ஆனால் உங்களுக்கு மன அழுத்தத்தை கொஞ்சம் கொடுத்துட்டே இருக்கும். பூர்வீக சொத்துல ஏதாவது பிரச்சனைகள் இருந்துச்சுன்னா அந்த பூர்வீக சொத்துல இருக்கக்கூடிய நெருக்கடிகள் மாறும். ஒரு வழக்கு இருக்குன்னாக்கா அந்த வழக்கு வந்து தீர்ப்பு உங்களுக்கு சாதகமாக அமையும். அப்படி இல்லைனாக்கா அந்த வழக்கு முடிவுக்கு வரும். சண்டை சச்சரவுகள் முடிவுக்கு வரும். கடன் பிரச்சனைகள் இருந்துச்சுனாக்கா அந்த கடன் பிரச்சனைகள் தீர்வுக்கு வரும். உங்களுக்கு தசாபுத்தி சரியாக இருந்துச்சுனாக்கா அந்த விருச்சிக ராசியில் இருக்கக்கூடிய 3 நட்சத்திரக்காரர்களுக்கும் சிறப்பான யோகமான டைம் இந்த சனி பயிற்சிக்கு பிறகு. நன்றி.